தொடர்கிறது. நீங்க நல்லா யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கீங்களா? ஆமா சிஸ்டர், அவ்வளவுதான் எங்களுக்கு வேணும். உங்க விருப்பம் அதுன்னா எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்ல. ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சிஸ்டர். ராணி எங்க கூட வரும்போது அவ ஒரு அனாதை, தத்து கொடுக்கப்பட்டவங்கிற எண்ணம் அவன் மனசுல வரக்கூடாது. அவளை எங்க சொந்த மகளாவே கூட்டிட்டு போகணும். வர 27ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல நாளா பார்த்து முறைப்படி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு வரோம் சிஸ்டர். நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேங்க்ஸ் சிஸ்டர். God bless you. மகாலட்சுமி, முதல்ல உன்னை பார்த்தப்பவே சொல்லணும்னு நினைச்சமா. உன்னை எங்கேயோ பார்த்தது போல இருக்குன்னு. பழக்க வழக்கத்துல மட்டும் இல்லம்மா, உன்னை பார்க்க சாக்ஷாத் மகாலட்சுமி மாதிரியே இருக்கேன். நீயும் ராணியும் நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ், ரூம்மேட்ஸ் இல்லையா? அப்போ நீங்க தேவ அசோசியேட்ஸ் ராணியோட அப்பா அம்மா? கூடிய சீக்கிரமே உன்னுடைய அப்பா அம்மா உன்னை வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. வரட்டுமா? வாங்க. வரமா. ராணி, 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 ஏய் ராணி, ராணி, நான் அப்பா அம்மா பார்த்துட்டேன். அப்பா அம்மாவியா? உன்னோட அப்பா அம்மாவ? என்னோட அப்பா அம்மாவியா? என்கிட்ட சொல்லிட்டாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. உன்னோட அம்மா ரொம்ப நல்லவங்க. என்னோட அம்மா அப்பா கூட சீக்கிரம் வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. வந்துருவாங்க. அப்பா அம்மா வேற ஒன்னும் சொல்லலையா? என்ன பத்தி சொன்னாங்க, ஆனா அதை நான் எப்படி சொல்றது? என்னையும் கூப்பிடல? அவங்க ஆபீஸ் ரூம் எங்கன்னு கேட்டாங்க. அப்ப அவங்க தானே எனக்கே தெரியாது. அப்புறம் மேரி சிஸ்டர் கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. என்ன பேசினாங்க? அது எனக்கு தெரியாது. ஆனா பொறுப்ப கடைசியா அப்பதான் என்ன எங்கேயோ பாத்திருக்கேன்னு என்கிட்ட பேசினாரு. இவ்ளோ தூரம் வந்தவங்க என்ன பார்க்காம கேக்குறேன். ஆனா என்னமோ தெரியல, எனக்கும் எங்க அம்மா அப்பாவை சீக்கிரம் பார்க்கணும் போல இருக்கு. என்னோட அடுத்த வேலையா தானே? அதாண்டி, பெட்டிக்குள்ள இருக்கிற ஆதாரத்தை பார்த்து உன்னோட அப்பா அம்மாவை கண்டுபிடிக்கிறது. நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். நான் இருக்கேன்ல, கவலைப்படாதீங்க. சார். ஓகே, I'll call you back. இங்க பாருங்க சார், அன்னை தெரசா அனாதை இல்லத்துக்கு 5 lakhs டொனேஷன் போயிருக்கு பாருங்க. இது உங்களுக்கு தெரியுமா?
வழக்கமா ஆர்ஃபனேஜுக்கு டொனேஷன் கொடுக்கறது தேவ் அசோசியேட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அக்கவுண்ட்ல இருந்து தான். ஆனா இவ்வளோ பெரிய தொகை சாருடைய பர்சனல் அக்கவுண்ட்ல இருந்து ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போகுதுன்னா சாருக்கும் அந்த ஆர்ஃபனேஜுக்கும் நடுவுல ஏதோ ஒரு சம்பந்தம். அன்னை தெரசா அனாதை இல்லம் பூந்தமல்லி. இதுக்கு முன்னாடி அந்த ஆர்ஃபனேஜுக்கு ட்ரஸ்ட் அக்கவுண்ட்ல இருந்து டொனேஷன் போயிருக்கா? அடையார், அண்ணா நகர், திருவேற்காடு, தாம்பரம் இந்த சரௌண்டிங்ல பூந்தமல்லி வரவே இல்லையே. கம்ப்யூட்டர் தட்டாமலே கரெக்டா சொல்லிட்டியே. சோ இது ஒரு புது உறவு. 27ஆம் தேதி வரப்போறவளுக்கும் இந்த ஆர்ஃபனேஜுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. இன்னைக்கு என்ன தேதி? 21. இருபத்தி 6ஆம் தேதி அவளுக்கு டெட்லைன்.